மே 14 ரிலீஸ் ஆக வேண்டிய கருப்பு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகாது. ரசிகர்களுக்கு பெரிய லெவலில் ஏமாற்றமாக இருந்துச்சு. ஆனால் இம்மிடியேட்டாக தயாரிப்பாளர் தரப்பில் வந்து சார்ட் அவுட் பண்ணிவிட்டு மே 15 ரிலீஸ் பண்ணாங்க. சரி, என்ன ஒரு நாள் இப்படி ரிலீஸ் டேட் தள்ளி போகுது, படம் எப்படி இருக்க போகுது ஒன்றும் தெரியல, ஒரு படம் நல்லா இல்லை, அதனால தான் வந்து இப்போ ஷோ போட நிறுத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கருப்பு திரைப்படம் வந்து ஓப்பனிங் டேவில் வச்ச கலெக்ஷனை விட 4வது நாளில் தான் வந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி வந்து 3 நாளில் வேர்ல்டு வைடாகவே 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிருச்சு. இப்போ 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெவென்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா படம் வந்து ஆல்ரெடி பட்ஜெட்டை கிராஸ் பண்ணி லாபம்னு சொல்ல போகிற அந்த விஷயத்துக்குள்ளே போயிடுச்சு. இப்போது இந்த 4 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 180 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட அந்த லுக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கருப்புசாமி வேஷம் போடுறதுக்கு மேக்கப் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த லுக் டெஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே நல்லா பிரமிப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஓப்பனிங்கில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்க அது என்ன இந்த அளவுக்கு மேக்கப் இன்வால்மெண்ட் காட்டியிருக்காங்க பார்க்குறாங்க. ஏன்னா இன்டர்வல் போர்ஷனும் சரி, கிளைமேக்ஸ் போர்ஷனும் சரி ரொம்ப மெனக்கட்டு எடுத்திருக்காங்க. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் அல்டிமேட்னு சொல்லலாம். ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷனில் பண்ணுறதுக்காகவே இந்த லுக்கை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க போல். ஸோ பார்க்க அட்டகாசமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா சார் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தது. ஆக்சுவலாக வந்து இது ரசிகர்களாக தான் வந்து இந்த இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைய முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆர்ஜே பாலாஜி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து இன்னும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 250 கோரை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னொரு அடுத்தடுத்து பெரிய லெவலில் இந்த ஃப்ரைடே பெரிய லெவலில் எந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ மேபி வந்து இன்னொரு 1 வீக்கு கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனால் இந்த மே எண்டுக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 250க்கு மேலேயாவது வந்து கிராஸ் பண்ண எதிர்பார்க்கலாம்.